வணக்கம். இன்னைக்கு ஒரு பதிவு போட்டே ஆகணும்னு ஒரு முடிவில் இருக்கிறேன். சீட்டு தராத காரணத்தால் முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் கட்சியை எவ்வளோ கட்சியும் கட்சி தலைவரையும் கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ இன்ஸ்டாலையும் யூடியூப்லையும் இந்த பதிவை போட்டு அசிங்கப்படுத்தி வருகிறார். அது மட்டும் இல்லாமல் கொளத்தூர் எப்படி இருந்ததுன்னு மக்கள் அறிவார்கள். இன்னைக்கு கொளத்தூர் நம்ம நிரந்தர முதல்வர் தளபதி அவர்கள் கழக தலைவர் கொளத்தூரில் எத்தனை நலத்திட்டங்கள் எத்தனை விஷயங்கள் பண்ணி மக்களை மட்டும் நம்பி அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி தலைவர் எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணிக்கிறார். அவருக்கு ஓட்டு போட தவிர்த்த மக்களுக்கும் நேற்று நன்றி தெரிவித்தார். ஆனால் சீட்டு தராத காரணத்தால் இந்த பரந்தாமன் கெட்ட எண்ணத்தில் கட்சியை கேவலப்படுத்துறன்னு சொல்லி நம்ம தலைவரையே அசிங்கப்படுத்துறதுக்கு பதிவு மேலே பதிவு போட்டு கட்சியை அசிங்கப்படுத்துறார். சென்னை கிழக்கு மாவட்டம் கொளத்தூரை மக்களை கடவுளாக நம்பி ஏகப்பட்ட நலத்திட்டம் ஏகப்பட்ட எங்கேயுமே இந்தியாவிலேயே நடக்காத அளவுக்கு தமிழ்நாட்டில் எந்த மாநிலத்திலையும் செய்ய முடியாத திட்டங்களை தளபதி முதலமைச்சர் அவர்களுடைய கையால் மண்டபம், ஸ்விம்மிங் பூல், முதியோர்களுக்கு தைய மிஷின், நிறைய திட்டங்கள் இதுபோல் சென்னை கிழக்கு மாவட்டம் தளபதியை வரவைத்து கழகத் தலைவர் முதலமைச்சர் நிரந்தர முதல்வரை வரவைத்து பல திட்டங்கள் உருவாக்கி செஞ்சார். அந்த சேவைக்கு அங்கே இருக்கிற மக்களை நிம்மதியாக தூங்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி சென்னை கிழக்கு மாவட்ட தலைவரை தொடர்ந்து வாரத்தில் ஒரு வாட்டி கூப்பிட்டு தலைவர் அவ்வளோ நலத்திட்டங்கள் செஞ்சார். இதெல்லாம் கேவலப்படுத்துகிற நிலைமையில் சீட்டு தராதனால முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் இன்ஸ்டாலையும் யூடியூப்லையும் போய் தவறான பதிவை விட்டு கட்சியை கேவலப்படுத்துகிறார். பரந்தாமனுக்கு ஒரு எச்சரிக்கை, இன்னொரு முறை கட்சி தோத்துச்சு, தளபதி தோத்துட்டாருன்னு சொன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். தலைவருக்காக, கழக தலைவர் தளபதிக்காக சென்னை கிழக்கு மாவட்டம் உயிரும் கொடுப்போம். எங்க தளபதி நிரந்தர முதல்வர் ஜெயிக்க சென்னை கிழக்கு மாவட்டமே உண்மையா உழைச்சது. சீட்டு தர காரணத்தால் பரந்தாம நீ கட்சிக்கு துரோகம் பண்ற, நீ